ஒயிட்டும் பிளாக்கும் பேர் போட்டிருக்குங்க. இப்போ இருக்க பட்டை எல்லாமே பார்த்தீங்கன்னா பறக்கும். பைசு இங்கே பாருங்கள், ஃபேமிலி முட்டையோட ஜம்முன்னு எடுத்துகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா கால்சியம் குறைபாட்டு போய் அதோட ஃபேஸ் கட் வச்சும் கண்டுபிடிக்கலாம். அதோட நெக்கு போய் கொண்டிருக்கானுங்க. இந்த காக்கா தொல்லை தாங்க முடியலங்க. நம்ம கோழி குஞ்சில் ஒரு பேட் நியூஸ் என்னன்னா, கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழால் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புறா கூண்டை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு க்ளீனே பண்ணல. க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே இருக்க நம்மளோட டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு, இந்த புறாவோட டெஸ்ட் எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் புறாவெல்லாம் அப்படியே நீட்டாக எதில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாமே ஒரு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாங்க. இந்த புறா இப்படி இருக்குது, எக் வச்சுருக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். சரி வாங்க போயிட்டு எப்படி இருக்கு என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் புதுசாக பாட்டுறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்குறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருங்க. சரி ஓகேங்க, வாங்க போய் பார்க்கலாம். நம்ம க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு கூண்டு பார்த்தாலே தெரியும், இன்னும் க்ளீன் பண்ணணும். சரி வாங்க போயிட்டு க்ளீன் பண்ணுவோம். பாருங்க, பார்த்தீங்கன்னா எல்லாமே கசன்னு இருக்குது. சரி ஓகே, க்ளீன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவனும் சிக்கு தான், ஃபுல்லாக சரியான டெஸ்ட்டாக இருக்குது. இவனுங்க வேறு பறந்துடுவானுங்க, அடிக்கடி பறப்பானுங்க. சிக்குன்னும் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் கொடுக்கல, இனிமேல் தான் கொண்டு போய் கொடுக்கணும். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒயிட்டும் பிளாக்கும் பேர் போட்டிருக்குன்ட்டு, இந்த அந்த ரெண்டு தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒயிட்டும் பிளாக்கும் பேர் போட்டிருக்குங்க. இப்போ வந்து இந்த ஒயிட் வந்து நம்ம தம்பியோட ஒரு பையன் வீட்டிலேருந்து பிடிச்சி வந்த அந்த ஒயிட்டு. சரி வாங்க நம்ம புறா கூண்டை க்ளீன் பண்ணுவோம். இப்போ எல்லாமே பேர் போட்டாங்க மேக்ஸிமம். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு பேர் போட்டு இப்போ முட்டை வைக்க ரெடி ஆகிட்டுருக்கு. மோஸ்ட்லி எல்லாமே இப்போ எக்கில் கோர ஆரம்பிச்சிருச்சு. சரி வாங்க க்ளீன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கு. ஸோ இங்கே ஒரு சிக்கு இருக்கா, அப்புறம் இதுவும் சிக்கு தான், இதுவும் சிக்கு தான், உள்ளே இருக்க சிக்கு அதுவும் சிக்கு தான். மொத்தம் 4-5 சிக்கு இருக்குங்க கைஸ். இந்த சிக்கில் உங்களுக்கு யாராச்சுக்கும் சிக்கு வேணும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சிக்கு இந்த சிக்கு, அந்த சிக்கு, அப்புறம் அந்த உள்ளே இருக்குல்ல அங்கே ஒரு சிக்கு, அப்புறம் முன்னாடி நிற்கிறது, அப்புறம் இங்கே நிற்கிறது மொத்தமாக, அப்புறம் அங்கே ஒன்று இருக்குங்க. எல்லாமே பட்டாதான். இது அது உள்ள எல்லாமே இது பட்டா இருக்க பட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா பறக்கும். பறக்கிற பட்டா பறக்குங்க, எல்லா பட்டாமே பறக்கும். சரி வாங்க போய் க்ளீன் பண்ணலாம். அங்கே பாருங்க, மேலே ஒருத்தர் அதோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணில் என்னமோ ஆயிட்டு. இது ஒரு பிரச்சனை அவனுக்கு. கண்ணை பாருங்க இப்படி இருக்கு, எதிரவே முட்டிட்டு இருக்குங்க. பாருங்க, எனக்கு குளவி கூடுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது குளவி கூடு தான். அதை இடிச்சுடணும். சரி வாங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பாருங்க, சண்டையாக தாங்க, சரியான சண்டை போட்டுக்கிறாங்க. யாரோ புதுசாக இப்போ எக் வச்சுருக்காங்க, யாரும் தெரியல. எல்லாம் சண்டை போட்டே சாகுது. நல்லா அடிக்கடிதான் மேலே இவர் எக் வச்சு படுத்திருக்காரு. இதெல்லாம் எப்படி கொத்திட்டு இருக்காங்க. ரவுடியாக இருப்பியாடு நீ. இரு
இதுதான் சரியான ரவுடித்தனம் பண்ணி தெரியுது. ரவுடித்தனம் பண்ணுவே பண்ணிட்டு தெரியலையா ஏண்டா இவன் தான் மரணமாக இங்கே ரவுடித்தனம் பண்ணுறாங்க. போயிலியோ கேட்டால் பைசா இங்கே முட்டை வச்சிருக்குது. இந்த சிக்கு தான் சரி. நீங்களும் இந்த புறா தான் கேட்டீங்க, ஒரு ப்ரோ கேட்டார். பட் இதுலேருந்து ஒரு சிக்குமே அது மாதிரி இறங்கலைங்க. ஃபேமிலி இங்கே பாருங்கள், ஃபேமிலி சிக்கு. ஒரு சிக்கா 2 சிக்கு இருக்கா? ஒன்று தானா? ஒன்று தாங்க. ஒரு சிக்கு இருக்குது, 2 ஒரு அம்மா ஒரு இவன் வந்து ஃபீமேலு, அவங்க வந்து மேலு. இல்லை இவன் தான் மேலு, அவன் ஃபீமேல். அதே மாதிரி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு புறாவோட ஆண் பெண் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஆணும் பெண்ணும் ரெண்டுமே முட்டையில் படுக்கும். இந்த பெண்ணு தான் படுக்கும், ஆண் தான் படுக்கும் அப்படிலாம் கிடையாது. ஆணும் எக்கில் படுக்கும், பெண்ணு எக்கில் படுக்கும். அதே மாதிரி ஆண் வந்து கூண்டுக்குள்ளேயும் கூகும், வெளியவும் கூகும். அதே மாதிரி இந்த பெண் புறா பார்த்திங்கன்னா கூண்டுக்குள்ளே மட்டும்தான் கூவும், வெளியே கூவாது, ஓடத்தான் செய்யும். அதே மாதிரி அது பேர் கூட ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி தான். ஏன்னா வெளியே வந்து அதோட ஆக்டிவிட்டி பெருசாக இருக்காது. ஆனால் கூண்டுக்குள்ளே அவங்க தான் ராஜா. ஏன்னா வீட்டில் எப்படி அம்மா அப்படி, அந்த மாதிரி வீட்டில் உங்களுக்கு எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஒய்ஃபாக இருந்தால் ஒய்ஃப் ராஜா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்களே, அந்த மாதிரி. ஆனால் வெளியே அவங்க ஆண்டா ராஜா. இந்த மாதிரி எப்படி படுக்கிறாங்கன்ட்டு. முட்டையோட ஜம்முன்னு எடுத்துட்டு இருக்குது பார்த்தீங்களா? அழகாக இருக்குல்ல? சிக்கோஸ்மே. சரி ஓகேங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். இவன் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் குறைபாட்டு போய் அது மாதிரி டப்பு வந்துட்டேன். வந்துடுவா நான் உனக்கு தூக்கிட்டு உனக்கு கொஞ்சம் மெடிசன் கொடுப்போம். ஐஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு. உள்ளே போய் எப்படி இருக்குது என்னென்ட்டு பார்க்கலாம். சரி ஓகே வாங்க போகலாம். இப்போ பாதி புறா பார்த்தீங்கன்னா எல்லாம் உள்ளே போயிடுச்சு. மீதி புறா எல்லாம் மேலே அங்கே கரண்ட் கம்பியில் கொண்டுருக்கு. எல்லாம் பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அந்த சோளப்பூச்சி பவுட்ரு போட்டுவிட்டேன். அந்த நிறையா பூச்சியெல்லாம் இருந்துச்சுங்க, சின்ன சின்ன பூச்சி புழு. வச்சுக்கு பாருங்கள் இப்படி கொண்டுக்கு குருவி. சரி வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இவன் வந்து பார்த்துருப்பீங்க, இவங்க ஃபேமிலியோட காட்டினால அவனுங்க தான். அப்புறம் இவங்க சிக்கு முட்டை வச்சு படுத்துட்ருக்கு. இந்த ட்ராக் எது இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா எக்கு கொடுத்துட்ருக்கு. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு வச்சுருக்கு. அப்புறம் அவங்களாம் சும்மா இருக்கானுங்க, சும்மா இருப்பாங்க. அப்புறம் இந்த ஒயிட்டு சும்மா தான் இருக்குது. அப்புறம் ஒரு சிக்கு இருக்குது. அப்புறம் கீழே நம்ம கால்சியம் பையன் இருக்கான், அவனுக்கு இப்போ தான் ஃபுட்டு கொடுத்தேன். போயிட்டு பாரு, வெளியே போகலாமா உள்ளே போகலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். இவனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் சாப்பாடு கொடுத்தேன். அவன் ஒன்றும் சரியாலைங்க. இந்த கால்சியம் குறைபாடுக்கு என்ன மருந்து போடணும்னு சொல்லிட்டு மெடிசன், இங்கிலீஷ் மெடிசன் சொல்லுங்கள், என்ன போடுறதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா முட்டை வச்சு படுத்துட்ருக்கு. இவங்க 2 பேருமே சிக்கு தாங்க. ஒயிட் ஒரு சிக்கு, அது ஒரு சிக்கு. இவங்க வந்து ஒயிட்டோட பேரு. இவங்க 2 முட்டை வச்சுருக்காங்க. இவங்க சும்மா கூடு கட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லை. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே கீழே எக்கு வச்சுருக்காங்க. எக்கு வச்சு தான் இருக்குது, இன்னும் பொரிக்கலை.
அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கு இருக்குங்க. உங்களில் யாராச்சுக்கும் சிக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் போடுங்க, நான் அப்படியே நம்ம பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி ஆண் பெண் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அதோட ஃபேஸ் கட் வச்சும் கண்டுபிடிக்கலாம், அதோட நெக்கு அதை வச்சு கண்டுபிடிக்கலாம், இல்லைனா அது கத்துறது வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது கூவிட்டு இருக்குல்ல, அது வந்து பெண் புறா. ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட நெக்கு பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும், தலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதே மாதிரி மேலுக்கு பார்த்திங்கன்னா தலை பெருசாக இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம். வெளியே பார்த்தீங்கன்னா பெண் புறா கத்தாது, சிக்கை போட்டு கொத்துதுங்க. சிக்கை பார்த்தீங்கன்னா கொடுத்துடணும், சாயந்தரம் ஃபோன் பண்ணி கேட்டு கொடுத்துடலாம். சரி ஓகேங்க, இன்னொரு நல்ல அப்டேட்டோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தண்ணி மட்டும் நல்லா கரெக்டாக வச்சுக்கோங்க எல்லோரும். பசங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கே போய் கொண்டுருக்கானுங்க. இந்த காக்கா தொல்லை தாங்க முடியலங்க. அங்கே போய் பாருங்கள், அந்த காக்கா தொல்லை சரியான தொல்லை. இருங்க நான் உங்களுக்கு அந்த காக்கா என்ன பண்ணுதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இதோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட புறா கூண்டுக்கு தண்ணி வச்சுருக்கோமா, புறாவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறது வந்து அது ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுதுங்க. போயிட்டு செத்து போன தவக்காய், இல்லைன்னா இந்த ஏதாச்சும் இந்த மீன் துண்டு அது இதுன்னு இருக்குல்ல, இல்லைனா ஏதாச்சும் இந்த கோழி குஞ்சு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதுக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் அது சாப்பிடுது. இப்படியே பண்ணிகிட்ருக்கு, அது வேலையே அதுதான். நம்ம கோழி குஞ்சில் ஒன்று ஒரு பேட் நியூஸ் என்னென்னா, ரெட் கலர் ஊற்றிருந்தான், ரோஸ் கலர் ஊற்றிருந்தான்ல, அவனும் பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு போயிட்டான். நானே மனசு தேத்திக்கிட்டேன், இவனுக்கு 2 பேர் தான் இருக்கானுங்க. சரி ஓகேங்க, நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட புறா பைத்தியம் ஒருத்தர் இருப்பான்ல, அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா, இல்லை அவனோட ஃப்ரெண்டாக இருந்தால் அந்த ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அனுப்பிச்சுடுங்க. சரி ஓகேங்க, இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். இத்தனை வீடியோ பெறுவது உங்களை SSK தமிழா. எப்பவும் சிரிச்சிட்டே சிரிமட்ட தம்பிக்கு எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. சரி ஓகேங்க, பாய்.